ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏர்னிங் வித் தமிழ். திஸ் இஸ் மனோஜ் குமார். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ நியூ கிரிப்டோ ப்ராஜெக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு ப்ராஜெக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இயர் லிஸ்ட்டான ப்ராஜெக்ட்டு. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து லிஸ்ட் ஆக போகுது. அதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர்லேயே ஃபஸ்ட்டு Q1 வந்து லிஸ்ட் ஆக போகுது. ஸோ 2025 வந்து லிஸ்ட் ஆக போகுது. அது Q1. ஸோ நல்ல ப்ராஜெக்ட் தான் ரெண்டுமே, சரிங்களா? ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் வீடியோக்குள்ள வந்து சொல்கிறேன், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா 80 to 90% ஆஃப் கிரிப்டோ ஏர்ட்ராப் வந்து அப்டேட் பண்ணுவேன், சரிங்களா? ஸோ அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு வந்து லைக் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் வந்து ஒரு சின்ன மோட்டிவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீடியோ போய்ட்டு நிறைய கிரிப்டோ யூசர்ஸ் போய்ட்டு ரீச் ஆகிறதுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாகவும் இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் வீடியோக்கு வந்து லைக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராஜெக்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா மிடாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர்ட்ராப் தான், சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைனிங் கான்செப்டான ஒரு ப்ராஜெக்ட் தான். இது வந்து என்ன மாதிரியான ஒரு பேஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா கிரிப்டோவில் RWA அப்படிங்கிற ஒரு பேஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட், சரிங்களா? ஸோ RWA அப்படிங்கிறது என்னென்னு சொல்கிறேன், சரிங்களா? அதாவது ரியல் வேர்ல்டு அசட் அந்த மாதிரி சொல்லுவாங்க, சரிங்களா? இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ நார்மலாக நம்ம ரியல் வேர்ல்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கு இல்லையா, கோல்டு இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டோக்கனை கன்வெர்ட் பண்ணி அது வந்து பிளாக் செயின் டெக்னாலஜிக்குள்ளே வந்து கொண்டு வருவாங்க, சரிங்களா? ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த டெக்னாலஜிக்கு பேர் தான் RWA அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான பேஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிடாஸ் அப்படிங்கிறது, சரிங்களா? இந்த மிடாஸ் அப்படிங்கிற அந்த ஃபவுண்டர் இருக்கார் இல்லையா, அந்த ப்ராஜெக்டோட ஃபவுண்டரு, ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பேக்ரவுண்ட் வந்து இருக்கிறதா நான் வந்து எங்களோட ட்விட்டரில் வந்து பார்த்தேன், சரிங்களா? நிறையா ஃபண்ட் வந்து ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட $8 million கிட்ட ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன். ஸோ அதை கூட நம்ம சேனலில் கூட நான் நேற்று போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ ஜாயின் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா US UK பர்சன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்டாக கூட இது இருக்கலாம், சரிங்களா? இருக்கும் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க, ஓகேவா? சரி, அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அது US UKயில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த டோக்கன் வந்து அவைலபிள் அப்படி மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை வெயிட் பண்ணி பார்ப்போம், சரிங்களா? ஸோ நம்ம வந்து US UK கிடையாது. ஸோ நம்ம வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ப்ராஜெக்ட்டை, சரிங்களா? ஸோ நல்ல ப்ராஜெக்ட்டு, ஸோ ஏர்லியராக இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டு, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கேலிங்க் ஃபினான்ஸ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ட்விட்டரில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் டிக் மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களோட ட்விட்டரில் வந்து கிட்டத்தட்ட ஃபாலோவர்ஸ் வந்து 149K வந்து ஃபாலோவர்ஸ் வந்து வச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதில் வந்து என்ன ப்ராஜெக்ட், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைனிங் பேஸ்டான ஒரு ப்ராஜெக்ட் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 மில்லியன் டோக்கன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கேலிங்க் அப்படிங்கிற டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ட்ராப் வந்து அலோகேட் பண்ணுறாங்க. இந்த ஏர்ட்ராப் எப்போ வரைக்கும் ரன் ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் Q1, அதாவது Q1 எப்படின்னா ஃபஸ்ட்டு 3 மந்த் இருக்கு இல்லையா, ஸோ எவ்ரி இயரில் ஃபஸ்ட்டு 3 மந்த் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் Q1 சொல்லுவாங்க. ஒரு 2 to 3 மந்த்ஸில் இந்த மைனிங் வந்து எண்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் டோக்கன் ஜெனரேஷன் ஈவெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? இதுவும் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் தான். ஸோ இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்டில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மிடாஸ் அப்படிங்கிற மைனிங் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி வந்து 8.75 மில்லியன் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் அவங்களோட பார்ட்னர்ஸ், சரிங்களா? அந்த ஃபவுண்டரோட பார்ட்னர்ஸ், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ லிங்க்கை டேரெக்டாக கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஸோ டேரெக்டாக இந்த மாதிரி தான் பேஜ் வந்து லோட் ஆகும். ஏன்னா இது ஒரு டெலிகிராம் மினி அப்ளிகேஷன். ஸோ அதனால் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தான். ஸோ டெய்லி செக்இன் ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது, சரிங்களா? டெய்லி வந்து செக்இன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு GM அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த பாயிண்ட்ஸை வச்சு தான் நமக்கு வந்து டோக்கன் கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ ஆக்டிவாக இருக்கணும். ஸோ அதுதான் மேட்டரு. இந்த டேப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுக்குள்ள ஒரு 11 டேப் இருக்கா, இது வந்து எனக்கு இன்னும் கன்ஃபியூஸாக இருக்குது. இதுக்குள்ள 11 டேப்ஸ் இருக்கா, அந்த 11 டேப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி ஒரு டேப் பண்ணி ஏற்பட்ட கான்செப்ட் தான். ஸோ எப்படி டேப் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேப் அதுக்கு 0 டேப்ஸ் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, உங்களுக்கு இந்த இடத்துல டேப் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அந்த டேப் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் ஒரு 16 டேப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 16 பாயிண்ட்ஸ் வர வரைக்கும், அந்த 0 பாயிண்ட்ஸ் வர வரைக்கும் டேப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் தான் ஆகும், சரிங்களா? ஸோ இது மாதிரி வந்து எவ்வளோ டேப்ஸ் உங்களுக்கு லெஃப்ட்டில் இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் பண்ணிக்க முடியும், சரிங்களா? இது வந்து எதை பொறுத்து தராங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதை நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ மற்றபடி இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா டாஸ்க் இருக்கும். எல்லா டாஸ்க்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ வீக்லி இருக்கும், ஆன் செயின் இருக்கும், சோசியல் இருக்கும், எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன் செயின் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபீஸ் கொடுத்து க்ளைம் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அது வந்து நான் என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ பண்ணி பாருங்கள். ஃபீஸ் கேட்டால் இப்போதைக்கு பண்ண வேண்டாம். இல்லை ஃபீஸ் கேட்கல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஸை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ ஸோ அதெல்லாம் காட்டும். நீங்கள் இன்வைட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து அவங்க 2 டேப் தருவாங்க, சரிங்களா? 2 டேப் தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 40 GM பாயிண்ட்ஸ் வந்து தருவாங்க, சரிங்களா? ஸோ நான் ஆல்ரெடி ரெஃபர் பண்ணிக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி காட்டுது. நீங்கள் இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு காட்டும், சரிங்களா?
ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப டேப் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற கான்செப்ட்லாம் இல்லை. நீங்கள் இன்வைட் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏற்றாப்புல தான் அந்த இடத்துல வந்து டேப் வந்து ஆட் ஆகுமே தவிர, ஆட்டோமேட்டிக்காக வந்து டேப் கொடுக்க மாட்டான். சரிங்களா? ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு போனஸாக சம் டேப் கொடுப்பான். அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இன்வைட் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எவ்ரிடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து டெய்லி செக்இன் ஆப்ஷன்லாம் இருக்குது. அது மூலியமாக கூட நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? டெய்லி செக்இன் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூஎஸ்டிடி டோக்கன் இருக்கு இல்லையா? அந்த யூஎஸ்டிடி டோக்கன் வந்து இதில் ஸ்டேக் பண்ணுறது மூலியமாக கூட நம்மளால் ஏர்ன் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடியது டேப் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு ஒர்க் கம்மி தான். நீங்கள் இன்வைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சம் டேப் கொடுப்பான். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லி செக்இன் ரிவார்ட் மட்டும் பண்ணிங்கனாவே உங்களுக்கு தினமும் அந்த டேப் கொடுப்பான். சரிங்களா? அப்போ டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இதான் அந்த ப்ராஜெக்ட்டு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா K-Link அப்படிங்கிற ஆட் ஆப்பு. ஸோ இவங்க வந்து ட்விட்டரில் வந்து வெரிஃபை டிக் மார்க் வந்து வாங்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு டேப் டு ஏர்ன் கான்செப்ட் தான். சரிங்களா? நீங்கள் வந்து டேப் பண்ணிக்கிட்டே இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ டேப் டு ஏர்ன் கான்செப்ட்டில் டேப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. இதில் என்ன டேப் டு ஏர்ன் கான்செப்ட்டில் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து காயின் வச்சுருப்பீங்க, இல்லைனா இப்போ ப்ராஃபிட் பெர் ஹவர் இது 2க்கு ஏதாவது ஒன்று தான். 2 பொறுத்து தான் நமக்கு வந்து ஏர் ட்ராப் கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஒன்று காயினை அதிகமாக ஏர்ன் பண்ணணும், இல்லைனா ப்ராஃபிட் பெர் ஹவர் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணணும். சரிங்களா? இதுதான் மேட்ரு. இதில் ப்ராஃபிட் பெர் ஹவர் அப்படிங்கிறது இது இப்போதைக்கு இல்லை. ஸோ நமக்கு வந்து இப்போ காயினை ஏர்ன் பண்ணாலே போதும். ஸோ டேப் பண்ணிக்கிட்டே இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து பூஸ்டர்ஸ் கொடுத்து வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காயினை. இல்லை அப்படின்னா அந்த டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த டாஸ்க்லாம் கிளிக் பண்ணி அப்படின்னா எல்லா டாஸ்க்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ தினமும் டாஸ்க் வந்து தருவாங்க. ஸோ எல்லா டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ரெஜிஸ்டர் K-Link அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து அந்த K-Link வேலெட் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க. நான் அதோட லிங்க் வந்து நம்ம சேனலில் கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதை ஒன்ஸ் இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா வேலெட் வந்து டவுன்லோட் ஆகும் ப்ளே ஸ்டோரில். இல்லை நான் லிங்க்கை கொடுத்துருக்க மூலியமாக நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல கனெக்டட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களோட இமெயில் கேட்பாங்க. சரிங்களா? எந்த இமெயிலை கொடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த K-Link அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுவீங்க இல்லையா? அதில் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடணும். சைன் அப் பண்ணிடணும். சைன் அப் பண்ணிவிட்டு ப்ராசஸ்லாம் முடிச்சிடணும். இமெயிலெலாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இமெயிலுக்கு ஓடிபிலாம் தருவாங்க. சரிங்களா? அந்த ஓடிபிலாம் என்ட்ரு பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ளே போயிடணும். உள்ளே போய்ட்டு அதை அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, திரும்ப இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன இமெயில் அட்ரஸ் வந்து அந்த K-Link அப்ளிகேஷனில் கொடுத்தீங்களோ ஸோ அதை கொடுத்துட்டு லாகின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து கனெக்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதுதான் கனெக்ட் பண்ணுற ப்ரொசீஜரு. நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து அவன் எவ்வளோ தரான் அப்படின்னா, ஸோ கிட்டத்தட்ட 5 லேக் K-Link பாயிண்ட்ஸ் வந்து தரான். ஸோ இது எல்லாமே பாயிண்ட்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டோக்கனாக இருக்க வாய்ப்பு இல்லை. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் இந்த ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் இன்வைட் பண்ணக்கூடிய ஃப்ரெண்டு வந்து நார்மல் யூஸராக இருந்தாங்கன்னா ஒரு 2500 பாயிண்ட் வந்து கிடைக்கும். இல்லை ஒரு டெலகிராம் ப்ரீமியம் வச்சிருந்தாங்கன்னா ஒரு 10,000 பாயிண்ட் வந்து கிடைக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஏர் ட்ராப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டார்ட் மைனிங் பண்ணிக்கலாமா? அது எப்போ அப்படின்னா 18 டாஸ்க் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் அந்த மைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டாஸ்க் முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டெய்லி பூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டெய்லி பூஸ்ட் வந்து கிளிக் பண்ணி அப்படின்னாவே டெய்லி செக்இன் பண்ணுற ஆப்ஷன்லாம் இருக்கும். சரிங்களா? இது வந்து அப் டு 6 லேக் டோக்கன் வரைக்கும் உங்களால் வந்து டெய்லி செக்இன் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் டே வந்து 4000 க்ளைம் பண்ணுறீங்க அப்படின்னா இதே மாதிரி லாஸ்ட் டே வந்து கிட்டத்தட்ட டே வந்து 29ல் உங்களால் 6 லேக் டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா க்ளைம் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு டேப் பண்ணி டேப் பண்ணால் கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டெய்லி செக்இன் ஃபாலோ பண்ணி அப்கிரேட் மட்டும் பண்ணி இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இப்போதைக்கு சில்வரில் இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒன்று ஏடாக கொடுக்க போகிறது இந்த சில்வரை பொறுத்து கொடுப்பான். இந்த என்ன லெவலில் இருக்கீங்களோ அதை பொறுத்து கொடுப்பான். இல்லை அப்படின்னா உங்களோட காயின் பேலன்ஸ் வச்சு கொடுப்பான். ஸோ இதை பொறுத்து தான் கொடுக்க போகிறான். சரிங்களா? ஸோ அதனால் அதை பார்த்துட்டு பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த 2 ப்ராஜெக்ட் பற்றி தான் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.